பங்களாதேஷில் ஜனநாயக ஆதரவு இளைஞர்களின் தலைவர் ஷரீப் ஒஸ்மான் ஹாடி உயிரிழந்ததை தொடர்ந்து நாடு முழுவதும் வன்முறை கலவரங்கள் வெடித்துள்ளன. தலைநகர் டாக்கா உள்ளிட்ட பல பகுதிகளில் ஆயிரக்கணக்கானோர் வீதிகளில் இறங்கி போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இம்மாதம் 12ஆம் தேதி முகமூடி அணிந்த சிலர் ஷரீப் ஒஸ்மான் ஹாடியை துப்பாக்கியால் சுட்டு கொல்ல முயன்றனர். கடுமையான துப்பாக்கி காயங்களுடன் அவர் சிகிச்சைக்காக சிங்கப்பூருக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்த நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. ஷரீப் ஒஸ்மான் ஹாடியை தாக்கியவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கோரி தலைநகர் டாக்காவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டங்கள் பின்னர் வன்முறையாக மாறியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஷெரீப்பின் மரணத்தின் செய்தி வெளியானதை அடுத்து டாக்காவில் 3 இடங்களில் தீவைத்தல் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. பங்களாதேஷின் முக்கிய 2 செய்தித்தாள்களின் அலுவலகங்கள் தீப்பற்றி எரிந்துள்ளன. குறிப்பாக டெய்லி ஸ்டார் பத்திரிகை அலுவலகம் தீக்கிரையாகியதாக தெரிவிக்கப்படுகிறது. এই মুহূর্তে শাহবাগের পরিস্থিতি இந்த ஊடக நிறுவனங்கள் இந்தியாவுக்கு ஆதரவாக செயற்படுவதாக குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டக்காரர்கள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தற்போது இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை டாக்காவில் அமைந்துள்ள இந்திய துணை தூதரகம் போராட்டக்காரர்களால் முற்றுகையிடப்பட்டதாகவும் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.